இப்போட்டியானது 4 ஓவரை கொண்டதாக இருக்கும். இப்போட்டி சமயபுரம் பிஎம்சிசி அணிக்கும் திருவள்ளரை அணிக்கும் நடைபெற இருக்கிறது. திருவள்ளரை அணியினர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சமயபுரம் பிஎம்சிசி அணியினர் ஃபீல்டிங். ஓப்பனிங் பேரா பிரபு ஸ்ட்ரைக்கில் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஓப்பனிங் பவுலராக சமயபுரம் டீமுக்கோசரம் சதீஷ். பவர் பிளேயில் முதல் பந்து பிரபு ஸ்ட்ரைக்கில், ரெண்டாவது பந்து ரெட் பால் சதீஷ். பிரபு ஒரு ஸ்லோயராக ஒரு கற்று தூக்கி போட்டார், ரெட் பால். அடுத்த பந்து மறுபடியும் லோவா ஏர்கர் பால் ஸ்ட்ரைட்டில், லெக் சைட்டில் ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து சதீஷ்ட ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ஸ்லோயராக போட்டார் தூக்கி, டாட் பால். அடுத்த பந்து ரிவர்ஸ் ஆட முயற்சி, எட்ஜு, கீப்பருக்கு மிஸ் பண்ணிட்டாரு, லெக். ஓவரை வீச பிரகாஷ். ஒரு ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 2. பிரகாஷ் முதல் பந்து அடித்து போட்டிருக்காரு நல்லா லெக் சைடில். ஒரு சதீஷ் இருக்கார், கண்டிப்பாக எடுத்துருவார் பாலை, ஒரு ரன் மட்டும். பிரபு இதுக்கு முன்னாடி இருக்க 2 மேட்ச்லேயும் சூப்பராக விளாண்டார். போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். கண்டிப்பாக இந்த ஓவர் அடிப்பாங்க, பிடிச்சி பார்ப்போம். அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில், ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார், பிடிச்சிட்டார். ஹார்ட் லக். பிரபு தனது விக்கெட் இழக்கிறாருங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக திருவள்ளரை அணிக்காக ஜிம்மு விஜய் கண்டிப்பாக அடித்து தான் ஆடுவாங்க. அடிச்சிருக்கார் லெக் சைடு திசையில், யாருமே இல்லை அங்கே. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்ட்ரி. 4. அவர் சந்தித்த முதல் பந்தே 4ஆக மாற்றிருக்காரு. கண்டிப்பாக பிடிச்சி அடிப்பாங்க இந்த ஓவரை. அடுத்த பந்து டெட் பால். அடுத்த பந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு, யாருமே இல்லை அங்கே. 4. அது ஒரு கடைசி பந்து விஜய் ஸ்ட்ரைக்கில், ஒரு எட்ஜு, கீப்பர் கேட்ச், விக்கெட். விஜய் அவுட்டு. பேட்ஸ்மேனாக பிருத்திவி. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. 3வது ஓவரை வீச சதீஷ் கண்டிப்பாக நல்லா போட்டுருவார். ஒரு ஸ்லோயர் டாட். அடுத்த பந்து ஸ்லோயராக போட்டிருக்காரு தூக்கி, டாட் பால். வந்து ஒரு ஸ்லோயராக காலுக்கு போட்டாங்க, ஆஃப் சைட்டில் அடிச்சிருக்காங்க. 2ஆக மாறுமா? 2 ஓடி இருக்காங்க. 2 ஓட்டுக்கான வாய்ப்பு இல்லை, 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து டாட் பால். 3வது ஓவரில் கடைசி 2 பந்துகள். மறுபடியும் ஸ்லோயர் அந்த எண்டில் 1 ரன்கள் மட்டும். ஓவரில் கடைசி பந்து பிருத்திவி சைக்கில் என்ன பண்ண போகிறாரு? சதீஷ் இது வரைக்கும் சூப்பராக ஓவர் போட்டிருக்காரு. பெரிய ஸ்கோர் அவர் ஓவரில் அடிக்கவே இல்லை, எந்த ஒரு பவுண்ட்ரியுமே அவர் விட்டு கொடுக்கல. லாஸ்ட் பால். மறுபடியும் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு ஆஃப் சைடு திசையில், கவரில். அங்கே யாருமே இல்லை, ஃபீல்டரு துரத்தி போயிட்டுருக்காங்க. 2 ஓடிட்டாங்க. 3ஆக மாறுமா? இல்லை, 2 ஓட்டங்கள் மட்டும். ஓவர். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் திருவள்ளரை அணியினர் 16 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். இறுதி ஓவர் 4வது ஓவரை வீச லிங்கா. சமயபுரம் பிஎம்சிசி அணிக்காக 4வது ஓவரை வீச லிங்காவும் நல்லா போடுவார் பாலு. டாட் பால், கீப்பர் டாட். இங்கே நல்லா பவுன்ஸு வேரியேஷன் நிறைய காமிப்பார். ஆஃப் சைடு தொட்டுட்டு ஓடி இருக்காங்க, 1 ரன் மட்டும்.
அடுத்த பந்து டாட். ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டும். இறுதி பந்து ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, லெக்கு, டாட் பால். அடுத்த பந்து லெக் சைடில் அடிச்சிருக்காங்க. ஃபைன் லெக்கில் கீப்பர் டத்துல ஓட்டிருக்காங்க. நிற்க வச்சு ஓடிருக்காங்க. ஒரு ரன் ப்ளஸ் ரன் அவுட். திருவள்ளூர் அணி 19 ரன் அடிச்சிருக்காங்க. பிஎம்சிசி அணிகள் 20 ரன் அடித்தால் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். 20 ஓட்டங்கள் எடுத்தால் பிஎம்சிசி அணியினர் வெற்றி பெறலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் வீச திருவள்ளூர் அணிக்காக சங்கர், சைக்கிள் சதீஷ். பிஎம்சிசி அணிக்காக முதல் பந்து ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி, கீப்பருக்கு பின்னாடி லெக் சைடில் ஓடி எடுத்துட்டார், தேக்கிட்டார் செந்திலனை. 2 ஓட்டங்கள் மட்டும். மூன்றாவது பந்து போல்டு, க்ளீன் போல்டு. இரண்டாவது பந்து டாட் பால். படிச்சோம்னாக்க பிஎம்சிசி அணிக்காக உதயா சூப்பராக விளாண்டுருவார். கண்டிப்பாக இந்த ஸ்கோரை சிங்கிளாகவே விளாண்டுருவார். கீப்பர் எஜ்ஜி கேட்சா மாறுமா? விக்கெட். அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பேட்ஸ்மேனாக அலெக்ஸ். ஒரு ரன்னு கொத்துட்டு போயிடுச்சு. ஆஹா, 4. தேர்ட்மேன் திசையில் 4. ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 6. இரண்டாவது ஓவரை வீச மணிவேல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்த மோகன். இரண்டாவது ஓவரில் முதல் பந்து ஒய்டு பந்து காரணமாக ரீபால். முதல் பந்து டாட். இரண்டாவது பந்து தொட்டு ஓடிட்டாங்க, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து தொட்டுவிட்டே ஓட்டாங்க, கீப்பர் பக்கத்துலேயே. படலை, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து தொட்டுட்டு மறுபடியும் லெக் சைடு, ஃபீல்டு க்ளோஸில் யாருமே இல்லை. அதன் காரணமாக கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. இரண்டு ரன்கள். கடைசி பந்து, இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து அலெக்ஸ் சைக்கிள் லெக்கில் டாட். லாஸ்ட் 2 பால். ரெண்டாவது ஓவரில் 5வது பந்து ஒரு ரன்னு. க்ளோஸில் ஆஃப் சைடு தொட்டுட்டு ஓடுறாங்க, கண்டிப்பாக ஒரு ரன்னு தான். அணியின் எண்ணிக்கை 12. மீதமுள்ள 12 பந்துக்கு 8 ரன்கள் தேவை. சங்கர் மூன்றாவது ஓவரை வீச சங்கர், சைக்கிள் மோகன். முதல் பந்து தொட்டுவிட்டே ஓடிட்டாங்க, கீப்பர்ட்டு தொட்டுவிட்டே ஓடிட்டாங்க, பிச்சிலே கிடக்குது பால், ஒரு ரன். இரண்டாவது பந்து ஆஃப் சைடு கவரில், ஃபீல்டு யாருமே இல்லை, கண்டிப்பாக 4 தான் போகும். துரத்தி போயிட்டுருக்காரு மணிவேலு, 4. அடுத்த பந்து சைட்டில், ஆஃப் சைடு சைட்டில், ஒரு ரன். அடுத்த பந்து மேட்ச் வின் பை பிஎம்சிசி அணியினர். வாழ்த்துக்கள். திருவள்ளூர் டீமோட மெயின் விக்கெட் எடுத்தாங்க. 9 ரன்னுக்கு 2 விக்கெட். மேன் ஆஃப் த மேட்ச்.